ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் சுஜாதா. எனக்கு இப்பொழுது முழுமையாக ஒரு 45 வயது ஆகின்றது. நான் ஒரு கணவனால் கைவிடப்பட்ட பெண். என் வாழ்க்கையின் ஒரு பெரிய பகுதி நான் தனிமையை கழிப்பது. நான் இளமையாக இருந்தபோது என் கணவர் என்னை விட்டுவிட்டு ஓடி போய்விட்டார். எனக்கு 2 குழந்தைகளும் இருந்தார்கள். அவர்களின் அனைத்து பொறுப்புகளும் என் மீது விழுந்தனர். குழந்தைகளுக்காக என் முழு வாழ்க்கையையும் நான் அர்ப்பணித்தேன். ஆனால் குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு திருமணமும் ஆகிவிட்டனர். அவர்கள் வேலையில் சேர்ந்தார்கள். கை நிறைய பணங்களும் சம்பாதித்தார்கள். பிறகு வீட்டிற்கு வருவதை விட்டு விட்டார்கள். அவர்கள் என்னை முழுமையாக மறந்து விட்டார்கள். அவர்கள் எனக்கு ஒரு அலைபேசி மூலம் கூட அழைப்பு விடுவதில்லை. எனக்கு நிதி உதவிகளும் செய்யவில்லை. ஒருபோதும் பார்க்க வருவதில்லை. சில சமயம் நான் அவர்களை பார்க்க அவர்கள் வீட்டிற்கு சென்றால் கூட அவர்கள் என்னை வீட்டின் வெளியிலேயே விரட்டி விடுகின்றார்கள். என் வயது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. நானும் நாளுக்கு நாள் தனிமையாகி கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு சிறிய வீடு உள்ளது. என் வீட்டிற்கு அடுத்தபடியாக ஒரு வீடும் உள்ளது. அங்கே யாரோ ஒருவர் வாடகைக்கு வந்திருப்பார் போல. அவர்களின் வயதும் கிட்டத்தட்ட 40 ஒரு 50க்குள்ளே தான் இருக்கும். நான் தினமும் காலையில் பால்கனியில் உட்கார்ந்திருப்பேன். சில சமயங்களில் செய்தித்தாள் படித்திருப்பேன். சில சமயங்களில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவேன். அப்போது எனக்கு எதிரே வசிக்கும் அந்த நபர் அடிக்கடி தெரிவார். அவருக்கு ஒரு வயது 40 50க்குள்ளே இருக்கும். ஆனால் அவர் பார்க்க மிகவும் அழகாக இருந்தார். கொஞ்சம் இளமையாகவும் இருந்தார். ஒரு நாள் காலை சுமார் ஒரு 9 மணி இருக்கும். அப்போது மாநகராட்சி நீர் விநியோகம் தொடங்கியது. ஆனால் என் வீட்டிற்கு தண்ணீர் வரவில்லை. என்ன பிரச்சனை என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் கீழே இறங்கி பார்த்தபோது குழாய் உடைந்து அதிக அளவில் தண்ணீர் கசிந்து கொண்டிருந்தது. என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை. அக்கம் பக்கத்தில் வசிக்கும் ஒருவரிடம் உதவி கேட்கலாம் என்றுதான் நினைத்தேன். நான் அவருடைய வீட்டு கதவை தட்டினேன். அவர் கதவை திறந்தார். என் வீட்டிற்கு மாநகராட்சி தண்ணீர் வரவில்லை, குழாய் ஏதோ உடைந்திருக்கும் போல என்று அவரிடம் கூறினேன். நீங்கள் ஏதாவது எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டேன். அவர் என் பக்கம் புன்னகைத்துவிட்டு என் வீட்டிற்கு அருகில் வந்தார். அவர் உடைந்த குழாய்களை பார்த்து உடனடியாக குழாயை மூடினார். பிறகு அவர் தன் வீட்டிற்கு சென்று அங்கிருந்து சில பொருட்களை எல்லாம் எடுத்து வந்து அந்த உடைந்த குழாயை வெட்டிவிட்டு அங்கு ஒரு புதிய குழாயையும் பொருத்தினார். நான் இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தேன். அவர் எனக்கு மிகவும் உதவினார். பிறகு அவர் குழாயை திறந்தார். தண்ணீர் வரத்து அதிகமாக வர தொடங்கியது. என் வீட்டில் எல்லா இடங்களிலும் தண்ணீர் வந்தது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அவருக்கு மிகவும் நன்றி தெரிவித்தேன். அவரை ஒரு தேநீருக்காக வீட்டிற்கு அழைத்தேன். அவர் என் வீட்டிற்கு வந்தார். நான் சமையலுக்கு சென்று எங்களுக்காக ஒரு தேநீரையும் தயாரித்தேன். நாங்கள் இருவரும் தேநீர் குடித்து கொண்டே பேசி கொண்டிருந்தோம். நான் அவரை பற்றி விசாரித்தேன். அவர் கூறினார், என் பெயர் ராஜா. என் மனைவி இறந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. எங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் இல்லை. என் மனைவி என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தாள். ஆனால் அவள் என்னை விட்டு தனியாக சென்று விட்டாள். இப்போது நான் தனியாகத்தான் இருக்கின்றேன். எனக்கு சொந்த வீடு எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அங்கே அவருடைய நினைவுகள் எப்போதும் என் கண் முன்னே வந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இந்த நினைவுகள் எனக்கு மிகுந்த வேதனையை அளிக்கின்றன. அதனால் நான் அங்கே வசிக்க முடியவில்லை. அதனால் நான் இப்போது சில காலங்கள் இங்கே தங்கலாம் என்று இங்கு ஒரு வாடகை வீட்டில் வசிக்க வந்தேன். அவர் இதை சொன்னதை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாகத்தான் இருந்தது. ஏனெனில் அவர் தன் மனைவியின் மிகுந்த பாசம் வைத்திருந்தார். பிறகு அவருக்கு நிறைய நேரமும் ஆகிவிட்டது. நான் என்னை பற்றியே உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேனே, இப்போது நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்றார். நான் பேச தொடங்கிய போது என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. என் பெயர் சுஜாதா. எனக்கு இப்போது வயது 45 வயது.
என் கணவர் 8 வருடங்களுக்கு முன்பு என்னிடம் சொல்லாமல் என்னையும் என் குழந்தைகளையும் விட்டுவிட்டு எங்கேயோ போய்விட்டார். அவர் சென்ற பிறகு நான் முற்றிலும் தனிமையாகிவிட்டேன். ஆனால் என் 2 குழந்தைகளுக்காக நான் வாழ முடிவு செய்தேன். அவர்களை நான் வளர்த்து ஆளாக்கினேன். சிறு வயதில் அவர்கள் எப்போதும் என் அருகில் வந்து அம்மா அம்மா என்று சுத்தி விளையாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது நான் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டேன். அதிலிருந்து அவர்கள் என்னை மறந்தே விட்டார்கள் போல. அவர்களுக்கு நல்ல வேலைகளும் கிடைத்தனர். அவர்கள் ஒரு தனி குடும்பமாகவும் ஆகிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் என்னை ஒருபோதும் சந்திப்பதே இல்லை, ஒருபோதும் என் அருகில் அழைப்பதே இல்லை. அவர்கள் தரப்பிலிருந்து எனக்கு எந்த ஒரு உதவியும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நான் ஒரு தாய்தான். என் குழந்தைகள் நல்லா இருக்கணும் என்றுதான் நினைப்பேன். என் இதயம் தாயின் இதயம்தானே. அவர்கள் மீது எனக்கு நிறைய அன்பு உண்டு. ஆனால் அவர்களுக்கு என் மீது அன்பே இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. நான் தனியாகி விட்டேன். இப்பொழுது நான் எப்படியோ நேரத்தை கழிக்கின்றேன். சில சமயங்களில் டிவி பார்த்து கொண்டிருப்பது, சில சமயங்களில் பால்கனியில் நடந்து கொண்டிருப்பேன். சில சமயம் புத்தகங்களை எல்லாம் படித்து கொண்டிருப்பேன். சில சமயங்களில் நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது என்னோட வாழ்க்கையின் வழக்கமாகிவிட்டது. நான் இப்படியே பேசுவதை கேட்ட அவர் வருத்தப்பட்டார். இப்பொழுது நிறைய நேரமாகிவிட்டது. டீயை முடித்துவிட்டு நாங்கள் இப்படியே பேசி கொண்டிருந்தோம். சிறிது நேரம் கழித்து அவரும் இப்பொழுது நான் கிளம்புகின்றேன் என்று கூறினார். ஆனால் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் என்று சொன்னார். அவர் பார்ப்பதற்கு அழகாக இருந்தார். நானும் பார்ப்பதற்கு அழகாகத்தானே இருந்தேன். அவர் மெதுவாக படிக்கட்டுகளில் இறங்கி கீழே சென்று தனது அறைக்கும் சென்றார். அவர் பால்கனியில், தனது பால்கனியும் நேருக்கு நேர்தான் இருக்கும். மாலை சுமார் 5 மணி அளவில் பால்கனியில் இருப்பார். நானும் அவரும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டுதான் பால்கனியில் நின்று கொண்டே பேசிக்கொள்வோம். எங்களுக்கு இடையே பெரிய துயரம் எதுவும் இல்லை. நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருப்பேன். அவர் எதையும் படித்து கொண்டிருப்பார். ஞாயிற்றுக்கிழமையானால் வாராந்திர சந்தைக்கு நாங்கள் சென்றோம். எங்கள் வீட்டிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த சந்தை இருந்தது. நாங்கள் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது திடீரென்று என் பின்னால் ஒரு குரலும் கேட்டது. திரும்பி பார்த்தால் அவர் என் பின்னாலேயே வந்து கொண்டிருந்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், நான் வாராந்திர சந்தைக்கு போகின்றேன், வாருங்கள், நம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து போவோம் என்று கூறினார். இருவரும் ஒன்றாக புறப்பட்டோம். எங்கள் கண்கள் ஒன்றையொன்றும் சந்தித்தனர். நாங்கள் மிக அருகில் நடந்தோம். ஒருவரை பற்றி மற்றொருவர் மேலும் தெரிந்து கொள்ள முயன்றோம். சிறிது நேரத்திலேயே நாங்கள் சந்தையையும் அடைந்தோம். இருவரும் காய்கறிகள் வாங்கினோம். நாங்கள் உங்களுக்கு சமையல் செய்ய தெரியுமா என்று, ஏதாவது உதவி தேவைப்பட்டால் சொல்லுங்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், என் மனைவி இறந்த பிறகு எல்லாம் நானே செய்ய வேண்டியிருக்கின்றது. இப்பொழுது நன்றாக கற்றுக்கொண்டேன். எப்போதாவது உதவி தேவைப்பட்டால் நிச்சயம் உங்களிடம் சொல்றேன் என்று கூறினார். வீடு திரும்பும் வழியில் எங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் விற்பவரும் தென்பட்டார். அப்போது எங்களுக்காக தலா ஒரு ஐஸ்கிரீமையும் வாங்கினார். அவர் வாங்கி கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்பொழுது எனக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பும் ஏற்பட்டது. இருவரும் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கொண்டு வீடு திரும்பினோம். இன்று மிக சிறந்த நாளாக இருந்தது. அப்போது அவர் உடன் நேரம் செலவிடுவது மிகவும் எனக்கு பிடித்திருந்தது. நான் சில சமயங்களில் சமைத்து அவருக்கு கொண்டு சென்றுதான் கொடுப்பேன். அவர் ஒருபோதும் எந்த உணவையும் வேண்டாம் என்று சொல்வதே இல்லை. அவர் எனக்கு தேவையான பொருட்களை பார்சல் செய்து அனுப்பி கொண்டிருந்தார். இப்பொழுது எங்கள் உறவு மிக சிறப்பான உறவாக இருந்தது. எங்களுக்கு இடையே ஒரு நம்பிக்கையான உறவும் ஏற்பட்டிருந்தது. ஒரு முறை எனக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. என்ன செய்வது என்று எனக்கே புரியவில்லை. எனக்கு யாரும் இல்லை. என்னை என்ன ஏதுன்னு கேட்பதற்கு கூட ஆள் இல்லை. அவர்தான் வந்து 2-3 முறை பால்கனிக்கு வந்து பார்த்துவிட்டு அவர் இவங்களை காணவில்லை என்று என்னுடைய வீட்டிற்கு வந்து உள்ளே பார்த்தார். அப்போது நான் படுக்கையில் படுத்து கொண்டிருந்தேன். அதை பார்த்துவிட்டு, உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார். அப்போதுதான் என் நெற்றியில் கை வைத்து பார்த்துவிட்டு, மிகவும் கடுமையான காய்ச்சல் இருக்கின்றது,
அவர் உடனடியாக ஒரு ஆட்டோவை அழைத்து என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். மருத்துவரும் பரிசோதித்தார். எனக்கு ஊசி மருந்துகள் எல்லாம் கொடுத்தார்கள். மருத்துவமனையின் அனைத்து பில்களையும் அவரே தான் செலுத்தினார். அவர் ஒரு ஆட்டோவை அழைத்து மீண்டும் என்னை வீட்டிற்கு அழைத்து வந்தார். என் காய்ச்சல் மெதுவாக குறைய தொடங்கியது. மெதுவாக இரவும் ஆகிவிட்டது. அப்போது என் அருகில் அமர்ந்திருந்தார். என்னை மிகவும் கவனித்து கொண்டார். என் மனதில் தொடர்ந்து இந்த எண்ணம் வந்து கொண்டே இருந்தது. இவர் யார்? எனக்கும் அவருக்கும் எந்த உறவுமே இல்லை. என் சொந்த மகன்கள் கூட இருந்தும் அவர்கள் என்னை கவனித்து கொள்ளவில்லை. ஆனால் இவர் ஒரு நட்பின் உறவில் கூட என்னை இவ்வளவு அழகாக கவனித்து கொண்டார். இதையெல்லாம் பார்த்து எனக்கு மிகவும் வருத்தமாகத்தான் இருந்தது. இவர் மீது என் மனதில் ஒரு அன்பு தோன்ற தொடங்கியது. அவர் எனக்காக அந்த இரவு முழுவதும் விழித்திருந்தார். அந்த நாள் அப்படியே கழிந்தது. காலையில் நான் தூங்கி எழுந்தபோது அவர் கட்டிலேயே சுவற்றில் சாய்ந்து தூங்கி கொண்டிருந்தார். நான் அவரை எழுப்பினேன். எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. என்னால் இவருக்கு மிக பெரிய சிரமத்தை கொடுத்து விட்டேனோ என்று. என் பிள்ளைகள் எனக்கு செய்யாததை விட நீங்கள் எனக்கு அதிகமாக செய்தினீர்கள் என்றேன். இப்படியே மேலும் 2-3 நாட்களும் கடந்து விட்டனர். பிறகு ஒரு முறை நாங்கள் இருவரும் வாராந்திர சந்தைக்கு சென்றோம். மாலையில் அவர், ஒரு சினிமா பார்க்கலாமா? இங்கு அருகில் உள்ள ஒரு தியேட்டரும் இருக்கின்றது என்றார். நானும் சரி என்றேன். நாங்கள் இருவருமே சினிமா பார்க்க சென்றோம். சினிமா மிகவும் நன்றாக இருந்தது. அதில் சில காதல் காட்சிகளும் இடம்பெற்றிருந்தனர். அவற்றை பார்த்து என் மனதில் ஒரு காதல் மேலும் ஆழமாகி விட்டது. இவருக்கு என்னை கண்ணியமாக பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஒருவரில் ஒருவர் மூழ்கிவிட்டோம். நாங்கள் இருவரும் பாப்கார்ன் சாப்பிட்டு கொண்டே முழு சினிமாவையும் பார்த்துவிட்டு அப்போது வீடு திரும்ப சுமார் 6 மணி ஆகிற்று. பிறகு நாங்கள் இருவரும் ஒரு ஹோட்டலுக்கு சென்றோம். அங்கு மிகவும் நன்றாக சாப்பிட்டு விட்டு நாங்கள் வீட்டிற்கு திரும்பினோம். இரவு சுமார் 8:30 மணி இருக்கும். அப்போது அவர் என்னை மாடி வரை வந்து வழி அனுப்பி வைத்தார். நான் கட்டிலில் அமர்ந்திருந்தேன். ஏனெனில் சற்று சோர்வாக இருந்தேன். நான் உட்காருங்கள், நான் இப்போது டீ போடுகின்றேன் என்றேன். உடனே அவரும் அமர்ந்தார். நான் 2 கப் டீயை தயார் செய்து கொண்டிருக்கும் போது நாங்கள் இருவரும் டீ குடித்தோம். நாங்கள் இருவரும் டீ குடித்து கொண்டே பேசி கொண்டிருந்தோம். என் கை மெசேஜை மேல் இருந்தது. அப்போது மேசையின் அருகே பேசி கொண்டிருக்கும் போது மெதுவாக என் கையின் மேல் தன் கையை வைத்து, சுஜாதா, உன்னிடம் ஒன்று பேச வேண்டும் என்றார். நான் சொல்லுங்கள் என்றேன். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கண்களை பார்த்து கொண்டிருந்தோம். அவர் எனக்கு யாரும் இல்லை. என்னை என் சொந்தம் என்று சொல்ல யாருமே எனக்கு இல்லை. என்னை என் சொந்தம் என்று சொல்ல நாம் இருவருக்கும் சேர்ந்திருந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம். இவ்வளவு சொல்லி அப்போதுதான் அவர் அமைதியானார். நானும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் எனக்கும் அவருக்கு மேல் மிகவும் பிடித்திருந்தது. நான் எழுந்தேன். அப்போது அவர் எழுந்து நின்றார். நான் அவரை என் கைகளால் கட்டி கொண்டேன். என் கண்களில் இருந்து அந்த ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஏனென்றால் என் சொந்த மகன்கள் கூட என்னை பற்றி இவ்வளவு கவலைப்படவில்லை. நான் முதுமையிலும் எனக்கு ஒரு ஆதரவு தேவைப்பட்டது. அந்த ஆதரவை இவர்தான் எனக்கு கொடுத்தார். இவர் என் கண்ணீரை துடைப்பார். நாங்கள் இருவரும் ஒருவரின் ஒருவர் அன்பில் உருகினோம். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கரங்களில் மூழ்கினோம். எங்கள் இருவருக்கும் இடையேயான அன்பு பெருக்கெடுத்து ஓடியது. நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். நாங்கள் இருவரும் ஒன்றாக வாழ ஆரம்பித்தோம். அப்போது கோட்டிற்கு சென்று திருமணம் செய்து கொண்டோம். இப்பொழுது நாங்கள் இவர் மீது எனக்கு தினமும் நல்ல நல்ல உணவுகளை சமைத்து கொடுப்பேன். அவர் என்னை பற்றி மிகவும் அக்கறை எடுத்துக்கொள்கின்றார். இப்பொழுது நாங்கள் இருவரும் சேர்ந்து வாராந்திர சந்தைக்கும் செல்கின்றோம். காலையில் செய்தித்தாள்கள் படிக்கின்றோம், டிவி பார்க்கின்றோம், வாக்கிங் நடக்கின்றோம். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. இந்த சமூகம் என்ன சொல்லும் என்று நான் ஒருபோதும் யோசித்ததே இல்லை. இப்பொழுது நான் அவர் மீது எனக்கு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் தான் வாழ்ந்து வருகின்றோம். என் முழுமையான அன்பும் எனக்கு அவர் கொடுக்கின்றார். நான் என் மீது முழுமையாக அன்பை செலுத்துகின்றார். வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் காதல் கிடைக்கலாம், ஒரு புதிய ஆரம்பம் நிகழலாம்
நிகழலாம் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் ஏற்பட்டது. அன்பு, நம்பிக்கை மற்றும் காதலால் நிறைந்த ஒன்று. இவர்கள் இருவரும் சேர்ந்து இப்போது வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க.